தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 89:27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். கர்த்தருக்கு வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் முதற் பேரானவன், அதாவது தலைச்சல் பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், கர்த்தர் அவர்களை நேசிக்கின்றார். அவர்களுக்கு பதிலாக அவர் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஏற்படுத்தி தலைச்சன் பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ராஜாக்களை பார்க்கிறோம் அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்ந்தவராக மாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் பார்த்தீர்களா? ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மை தலைச்சன் பிள்ளைகளாக ஏற்படுத்தும் பொழுது ஒரு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு மதிப்புள்ளவர்களாக வாழ வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இதுதான் தலைச்சன் பிள்ளைகளுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் பிறகு உள்ள அனைத்து பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தலைப்பிள்ளைகளுடைய கடமை. நாமும் தலைப்பிள்ளைகளாக கர்த்தர் தேர்ந்தெடுத்த நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம் பிள்ளைகளை மட்டுமல்ல, உலகத்தில் காணப்படுகின்ற விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாமம் தரித்த ஒவ்வொருவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், ஏழைகள், இப்படி அனைவருக்குமே நான் ஆதரித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயரும்படி செய்வது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து நமக்கு நம் பிள்ளைகளுக்கு என்று வாழாமல் பிறருக்காகவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற ஊழியர்களுக்காகவும் வாழ்ந்து அவர்களுடைய குறைவை நாம் நிறைவாக்கி அவர்கள் மகிழ நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ராஜாக்களை பார்க்கிறோம் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, தலைப்பிள்ளைகளாகிய எங்களை நீர் உமக்குள்ள கடமைகளை சொல்லி அதன் பிரகாரம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல உமக்குடைய விசுவாசிகள், ஊழியக்காரங்கள், பிற ஜனபன பந்துக்கள் அவர்கள் வருஷத்தில் வேதனையில் குறைவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களையும் மகிழ்விக்க செய்ய வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தலைச்சன் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்கள் சந்ததிகளும் இதை வாக்குத்தத்தை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த தீர்மானத்தின்படி நாங்களும் பிறர் உதவி செய்வோம், பிறர்களுடைய வாழ்வை உயர்த்த நாங்கள் பாடுபடுவோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ராஜாக்களை பார்க்கிறோம் உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.